வந்து இந்த சாண எரிவாயு அடைச்சி மக்களுக்கு வந்து கொடுக்கணுன்றத எங்களோட எண்ணம். அதுக்கான முயற்சிகளையும் நாங்கள் ஈடுபட்டு இருக்கோம். பட்ட படிப்பு நிதி நிறுவன வேலையை ஓரங்கட்டி வைத்துவிட்டு மாடு வளர்ப்பில் நல்ல லாபம் ஈட்டி வரும் கணவன் மனைவி. 10 மாடுகளை 550 மாடுகளாக பெருக்கி பால், உரம், பசு காளைகள் விற்பனை என வியாபாரத்தை விஸ்தாரமாக்கி பலருக்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தந்திருக்கும் முன் மாதிரி பெண் ஸ்ரீவித்யா. சென்னையில் பிறந்து டிகிரி முடித்து நிதி நிறுவனத்தில் பணிபுரிந்து அந்த வேலையை உதறி தள்ளிவிட்டு தனது கணவர் நடராஜனின் உறுதுணையோடு இயற்கை வேளாண் சார்ந்த தொழிலை மேற்கொள்ள முடிவெடுத்து இருவரும் BF Tech என்கிற பயிற்சியை முடித்தனர். தொடர்ந்து சென்னை வாழ்க்கையை விட்டுவிட்டு திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை தாலுகா தேவந்தவாக்கம் என்ற தங்களது சொந்த கிராமத்திற்கே வந்து மிகப்பெரிய கோசாலையை நிறுவி அவர்களிடம் தற்போது 550 மாடுகள் உள்ளன. பல்வேறு ரகங்களாக காளைகளையும் பசுக்களையும் குதிரைகளையும் சேர்த்து 1000த்திற்கும் மேற்பட்ட கால்நடைகள் அவர்களிடம் காணப்படுகின்றன. கால்நடையின் சாணத்தை வைத்து மட்டும் சோப்பு, பினாயில், திருநீர், வாசனை திரவம் இது போன்ற மதிப்பு கூட்டு பொருட்களை தயாரித்து விற்பனை செய்கிறார்கள். அவர்களிடம் மட்டும் 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணிபுரிவதை காண முடிகிறது. மாடுகளை பராமரிப்பதற்கே லட்சக்கணக்கில் செலவிட்டு வரும் அவர்கள் அதன் மூலம் பல லட்சங்களை வருமானமாக பெறாமல் இல்லை. முயற்சி மேற்கொண்டு அதற்கு தகுந்த பயிற்சியின் பேரில் பொறுப்போடு எந்த ஒரு தொழிலையும் செய்தால் அதில் வெற்றி அடையலாம் என நிரூபித்து காட்டி மிகப்பெரிய கோசாலையை நிறுவி பயனடைந்து வரும் அந்த தம்பதிக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. கோஷாலா பேர் வந்து ஸ்ரீ கோகுல கிருஷ்ண கோஷாலா. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை தாலுகா. இந்த கிராமம் பேர் வந்து தேவந்தவாக்கம் கிராமம். நாங்கள் இந்த கோஷாலா வந்து 2004 முதல்ல ஒரு 4 மாடு வச்சு பண்ணோம். அதுக்கப்புறம் 2010 தான் வந்து கோஷாலா வந்து அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து ரெகுலேட் பண்ணோம். இப்போ நம்மளுடைய கோஷாலா பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அனிமல் வெல்ஃபேர் போர்டு, அதாவது நம்மளோட தமிழ்நாடு அரசு வந்து நம்மளோட கோஷாலாவுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கு. இந்த கோஷாலால மொத்தம் இப்போ 1468 பசுமாடுகள், காளை, கண்ணுக்குட்டி எல்லாமே இருக்குது. இந்த கோஷாலா எதுக்காக ஆரம்பிச்சோன்னா, முதல்ல நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணணுன்றதுக்காக. இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு நாட்டு மாடுகள் தேவை. அந்த நாட்டு மாடுகள் நம்ம வாங்கணும்னு நினைக்கும் போது தான் இது மாதிரி மாடுகள்லாம் அடிமாட்டுக்கு போகிறது அப்படின்றது கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி அடிமாட்டுக்கு போகிற பசு மாடுகளை, காளைகளை, முக்கியமாக கன்றுக்குட்டிகளை நம்ம வாங்கி பராமரிச்சுட்ருக்கோம். எங்களோட முக்கியமான கான்செப்ட் வந்து இங்கே பசுமாடை பராமரிக்கணும், அதுக்கு வருமானம் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது தான் இந்த கோ ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத ஒன்று நாங்கள் முதல்ல 2016 நாங்கள் இதை ஆரம்பித்தோம். பொதுவாக வந்து கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னென்னா, மாடு வச்சுருந்தா ஒன்று அவங்க வரட்டி தட்டுவாங்க, இல்லை உரமாக வந்து அடி உரமாக போட்டு விவசாயத்துக்கு பயன்படுத்துவாங்க.